ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வாரத்துக்கான மீல் பிளான் சார்ட்டை வீடியோவோட கடைசியில் கொடுத்துருக்கேன். ஸ்கூல் பார்த்திங்கன்னா டியூஸ்டேலேருந்து தான், அதனால் அதிலிருந்து ஸ்கூல் மீல் பிளான் இருக்கும். இனி சீசன் ஆரம்பிச்சிருச்சுங்கிறனால பூ எப்போவுமே செடியில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நிறைய மொட்டு விட்டுருக்கு. பார்த்த உடனே ஆசை வந்துருச்சுன்னு சொல்லி இன்னைக்கு கொஞ்சம் பறித்து வச்சேன். வீட்டில் எப்போவுமே ஹோம்மேட் கெச்சப் செஞ்சு வச்சுக்குவேன். அந்த ரெசிபி நம்ம சேனலில் ஏற்கனவே இருக்குங்க. லாங் வீடியோவில் இருக்கும். டொமேட்டோ சாஸ் அப்படிங்கிற டைட்டிலில் ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துட்றேன். 22nd அதாவது 22வது நிமிஷத்தில் தான் அந்த ரெசிபி ஸ்டார்ட் ஆகும். முழு வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. 22வது நிமிஷம் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ரெசிபி இருக்கும். நான் இது வரைக்கும் அந்த ரெசிபி செஞ்சு காமிச்சதுக்கப்புறமா 4-5 தடவை திரும்பவும் செஞ்சுட்டேன். அதே மெஷர்மெண்ட்ஸ், அதே மெத்தட் அப்படியே டிட்டோவாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். சூப்பராக கிடைக்கும். எல்லா டீட்டெயில்ஸையுமே அந்த லாங் வீடியோவில் சொல்லியிருக்கேன். எல்லாத்தையும் கட் பண்ணி குக்கரில் போட்டு முடிச்சுட்டு வந்தேன். ஒரு கேன்வாஸ் பெயிண்ட் பண்ணி முடிச்சுட்டாங்க. எழில்குட்டி கொஞ்சம் பரவாயில்ல, முன்னாடிக்கு இப்போ இம்ப்ரூவ் ஆகிட்டார் பெயிண்ட் பண்ணுறதுல. அவங்க அண்ணன் கூட உட்காந்து பார்க்குறதுனாலன்னு நினைக்கிறேன். திரும்பவும் தண்ணியை மாற்றி கொடுத்துட்டு கெச்சப் செய்கிறதுக்கு வந்தாச்சு. இந்த டொமேட்டோ சாஸை நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீட்டில் செய்கிறப்ப ரொம்ப நேரம் எடுக்குதோ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அது எங்கே நேரம் அதிகமாக போகும்னா ஸ்ட்ரெயின் பண்ணுறப்ப தான். நல்ல ஸ்டீலில் பெரிய ஸ்ட்ரெயினராக நான் காமிச்சேன் பாருங்கள், அந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். சரிங்க, நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸில் பார்க்கலாங்களா?